பிரதேச மாநிலம் ஆக்ராவின் யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் உள்ளது. முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது காதல் மனைவி மும்தாஜ் நினைவாக இதனை கட்டினார். 1653 இல் கட்டி முடிக்கப்பட்ட தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதனை மத்திய அரசின் இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகம் ASI நிர்வகித்து வருகிறது. தாஜ்மஹாலில் பேரரசர் ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் சமாதிகள் உள்ளன. இவற்றில் ஷாஜகான் பிறந்த நாளுக்காக பிப்ரவரி 6 முதல் 8ஆம் தேதி வரை உருஸ் விழா கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய துறவிகளுக்கான இந்த உருஸ் விழாவை ஆக்ரா தாஜ் உருஸ் குழு பல ஆண்டுகளாக கொண்டாடுகிறது. இந்த 3 நாட்களும் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த இலவசத்திற்கும் உருஸ் நடத்தவும் தடை கேட்டு அகில பாரதிய இந்து மகாசபா மற்றும் வலதுசாரி கொள்கைவாதிகள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். தாஜ்மஹால் உள்ளே தொழுகை மற்றும் உருஸ் விழாவுக்கு முகலாய மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் மத்திய அரசு என எவரும் அனுமதி அளிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கி பயணம் செய்து விபத்து ஏற்படுவதை தவிர்க்க முதற்கட்டமாக 200 பேருந்து படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகள் பொருத்துவதற்கு 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதமுள்ள பேருந்துகளுக்கும் படிப்படியாக தானியங்கி கதவுகள் பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் என்று மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை மங்களத்திற்கு ஆன் ஆக்டிவ் எலிபென்ட் சுறுசுறுப்பு யானைக்கான சிறப்பு விருதை புதுடில்லியைச் சேர்ந்த லோக்தந்திரா அவார்ட் ஜந்தா அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள ஆதிகும்பேஸ்வரர் கோயில் பிரளய காலத்தில் பின் முதலாவதாக தோன்றிய கோயிலாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற இக்கோயிலுக்கு கடந்த 1982ஆம் ஆண்டு காஞ்சி மகா பெரியவர் இந்த மங்களம் யானையை வழங்கினார். தற்போது 56 வயதாகும் யானை மங்களத்திற்கு இயற்கை மூலிகைகள், உடற்பயிற்சிகள் உள்ளிட்டவைகள் அதன் ஆரோக்கியத்திற்காகவும் வைட்டமின் சத்துக்காகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழுள்ள இந்த கோயிலில் பராமரிக்கப்பட்டு வரும் யானை மங்களம் மிகவும் சுறுசுறுப்புடன் அதனை பராமரிக்கும் யானை பாகன் அசோக்கிடம் சேர்ந்து செல்போன் பார்ப்பது, குறும்புத்தனம் செய்வது போன்ற வீடியோ வலைத்தளங்களில் புகழ் பெற்றதாகும். இதனால் கும்பகோணத்திற்கு வருபவர்கள் யானை மங்களத்தை பார்க்காமல் செல்ல மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் தற்போது கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ள சூழலில் பல்லுயிர்கள், பறவைகள், அணில்கள், சிறு உயிரினங்கள் தண்ணீர் கிடைப்பதற்காக மனிதன் தண்ணீர் குடித்துவிட்டு சாலையில் தூக்கி வீசிய நெகிழிக்குடுவைகள் மண்ணிற்குள் சென்று மக்காத நிலை ஏற்படும் முன் அவற்றினை சேகரித்து அவற்றில் தானியங்கள் மற்றும் தண்ணீர் நிரப்பி நாம் தினமும் செல்லக்கூடிய பகுதிகளில் மரங்களில் வைத்து வரும் பணியை மதுரை பகுதியில் பசுமை செயற்பாட்டாளர் ஜி. அசோக்குமார் செய்து வருகிறார். அத்துடன் இப்பணியை பள்ளி மாணவர்களிடம் எடுத்து சென்று அவர்கள் முன்னிலையில் நெகிழிப்பைகளை சேகரித்து அதை எப்படி பல்லுயிர்களை பாதுகாக்கலாம் என்ற விழிப்புணர்வையும் செய்து வருகிறார். கோயம்பேடு சந்தைக்கு மத்திய பிரதேசத்தில் இருந்துதான் பூண்டு கொண்டுவரப்படுகிறது. வழக்கமாக தினமும் 250 டன் வரும். கடந்த 10 நாட்களாக 25 டன் மட்டுமே வருகிறது. வழக்கமாக பிப்ரவரி மாதம் இறுதி வரை பழைய பூண்டு இருப்பு வைத்து விற்கப்படும். பிப்ரவரிக்கு பிறகு புதிய பூண்டு வரும். பெரிதாக விலை உயர்வு இருக்காது. இதனால் வரத்து குறைந்து விலை உயர்ந்துவிட்டது. கடந்த ஜூலை மாதமே கிலோ 150 ரூபாய் வரை வந்தது. தற்போது 500 ரூபாய் வரை வந்துவிட்டது. புதிய பூண்டு வரத் தொடங்கியதும் விலை குறைய வாய்ப்புள்ளது. அதற்கு இன்னும் 10 நாட்களுக்கு மேல் ஆகும் என்று கூறப்படுகின்றது. ஜேம்ஸ், சகாயராஜ் ஆகியோருக்குச் சொந்தமான 2 விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள் நேற்று அதிகாலை நெடுந்தீவு அருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அதிலிருந்த 23 மீனவர்களை கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் கிராமி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இசைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் இதில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த முறையில் பங்காற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இதன் 66வது விருதுகள் வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பிரம்மாண்டமாக நேற்று நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் இந்தியாவின் ஜாகிர் உசேன் மற்றும் சங்கர் மகாதேவனின் ஃபியூஷன் இசைக்குழுவான சக்தி இசைக்குழுவுக்கு
விருதுகள் வழங்கப்பட்டது. சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் பிரிவில் விருதுகள் வென்றனர் ஜாகிர் உசேன் மற்றும் சங்கர் மகாதேவன் அடங்கிய சக்தி குழு. இவர்களின் சமீபத்திய இசை ஆல்பமான திஸ் மொமெண்ட் சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் பிரிவில் விருதை பெற்றது. தென் அமெரிக்க நாடான சிலி நாட்டின் வல்பாராயிசோ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான வீடுகள் பற்றி எரிந்து தீக்கிரையாகியுள்ளன. உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதையடுத்து மீட்புப் பணிகள் மும்முரமாக்கப்பட்டிருக்கிறது. காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 112 உயர்ந்துள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கானவர்களைக் காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிலியில் பிப்ரவரி 2023 ஆண்டு ஏற்பட்ட காட்டுத்தீயில் 4 லட்சம் ஹெக்டேர் நாசமாகியது. அதில் 22க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பமயமாதல் காரணமாக காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5850 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 46,800 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 30 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 70 பைசாவாக விற்கப்படுகின்றது.